இப்போ இந்த குடும்பம் என்னாச்சு? அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவரை நான் சந்திக்கிறதே இந்த குடும்பத்தினுடைய பிரிவுக்கு பிறகு. அவங்க இந்த அதாவது எப்படி இருந்த மனிதர், நான் சொல்லி 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 ஓஞ்சி போயிட்டேன்னு போயிட்டாங்க. அவங்க குழந்தைங்களோட போயிட்டாங்க. இவர் தனியாக இருக்கார், முழு கடனோடு இருக்கார், வீட்டை விட்டு வெளியில் வர முடியாமல் இருக்கார். ஏன்னா இவர் இந்த கடன் அடைக்கிறதுக்கு அங்கே, அந்த கடன் அடைக்க அங்கேன்னு வாங்கின எல்லாரும் இவரை வீட்டில் கார்னர் பண்ணுறாங்க. இப்போ இவருடைய இந்த கவுன்சிலிங்கில் இவர் சந்திக்கிறப்போ இவருக்கு நான் அது கொஞ்சம் ஒரு 2-3 தடவை சந்தித்து கொண்டு வந்தது. அவருக்கு நான் சொல்லியது இந்த இந்த பிரச்சனை, அவருடைய பிரச்சனையை அவர் எப்படி எதிர்கொள்ள முடியும்? அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு வருமானத்தை அதிகப்படுத்துறது மட்டும்தான். வருமானத்தை உழைப்பு மூலிமா அதிகப்படுத்தி கொண்டு வர்றதை தவிர அவருக்கு இப்போ வேறு வழியே இல்லை. வேலை இருக்குது, நல்ல வேலையாக இன்றைக்கி வர வேலை இருக்குது. இப்போ இந்த வேலை இல்லாமல் அவர் என்ன படிக்கலாம், இன்னும் என்ன பொசிஷனுக்கு போகலாம், முதல்ல எப்படி அட்லீஸ்ட் வட்டி அடைக்கலாம், அதுக்கப்புறம் எப்படி அசலுக்கு வரலாம், இன்னும் அவர்கிட்ட என்னென்ன திறமைகள் இருக்குது, இப்படியெல்லாம் ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி கடைசியில் அவர் இன்னும் எதையும் அடைக்க ஆரம்பிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸை நோக்கி போகிறார்.